0 to 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலுக்கு எவ்வளோ குயிக்காக கொண்டு வரதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 வீடியோ இதை பற்றி பேசியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக்ஸ் பேசியிருக்கோம். எப்படி உங்கள் வீடியோவை உங்கள் சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், உங்கள் சேனலுக்கு என்ன டைட்டில் ஆப்டாக இருக்கும், நீங்கள் என்ன டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்ன டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த கீவேர்ட் அண்ட் டைட்டில் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கணும், எது ஹாட் டாபிக்ஸ், எது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்ன மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அது என்ன குவாலிட்டியாக ப்ரொஃபஷனலாக ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ப்ரொமோஷன். நீங்கள் எடுக்கிற வீடியோவை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. உங்கள் வீடியோவோட டைட்டில் கேட்சியாக இருக்கணும், அதோட தம்ப்நெயில் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்கணும், ப்ரொஃபஷனலாக குவாலிட்டியாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போடுற வீடியோ இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கணும். அப்போ தான் அதிகமான வியூஸ் உங்கள் வீடியோவுக்கு வரும். முக்கியமாக கீவேர்ட், அதாவது டைட்டில் அண்ட் கீவேர்ட். எக்ஸாம்பிள், நான் இப்போது யூடியூப்பில் லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்டுன்னு சர்ச் பண்ணினா அந்த சினிமா அப்டேட், லேட்டஸ்ட் இந்த வேர்ட்ஸ்லாம் கூகுள் எடுத்துக்கும். இந்த வேர்டிங்லாம் எந்த யூடியூப் சேனலில் வீடியோவில் போட்டிருக்காங்களோ, எந்த கீவேர்டாக அவங்க டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த சேனல்லாம் டாப்பில் கொண்டு வரும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுறப்ப உங்களோட வீடியோ டாப்பில் வரும். இதுக்கு தான் கீவேர்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். டைட்டில் அண்ட் கீவேர்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்கிரிப்ஷனும் முக்கியம்தான், ஆனால் அதை விட டைட்டில் அண்ட் கீவேர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிலவெண்ட்டான வீடியோ, அந்த கீவேர்டை போட்டிங்கன்னா என்னென்னலாம் வீடியோ வருதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப் 3ல் என்ன வீடியோஸ் வருது, அவங்க என்னென்னலாம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏன் அது முதல்ல வருது, அதுக்கு அதிகமான வியூஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். கூகுள் ட்ரெண்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், ஜென்ரல் கூகுள் சர்ச்லேயும் பார்க்கலாம். கூகுள் கீவேர்ட் பிளானர்னு இருக்குது, அதில் இந்த கீவேர்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ சர்ச் வால்யூம் அந்த வீடியோக்கு இருக்குங்கிறத காட்டும். 10லேருந்து 1 lakh 1 crore வரைக்கும் இருக்கும். ஸோ அதிகமான சர்ச் வால்யூம் எந்த கீவேர்டுக்கு இருக்கோ அந்த கீவேர்டை உங்கள் யூடியூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக கூகுளோட யூடியூபோட டாப்பில் வருதுங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. கூகுள் சர்ச்லேயும் டாப்பில் வருவீங்க, யூடியூப்லேயும் டாப்பில் வருவீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் தம்ப்நெயில்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட டிசைன் ரொம்ப கேட்சியாக இருக்கணும். என்ன டாபிக் சொல்ல வரீங்களோ அந்த டைட்டில் பெரிய ஃபாண்ட்டாக விசிபிலிட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஈஸியாக கேட்சியாக இருக்கணும். அதோட டிசைன் அண்ட் கலர்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கணும். ரொம்ப பிரைட்டராகவும் இருக்கக்கூடாது, டார்க்காகவும் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் கலர்ஸில் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் பிராண்டிங், உங்களோட லோகோ அதில் மென்ஷன் பண்ணணும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட தம்ப்நெயில். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட கீவேர்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சர்ச் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். கீவேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதோட லிங்க்ஸையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அதிகமான வியூவர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அதோட லிங்க்கும் இதில் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக நீங்கள் எந்த டாபிக் எடுத்திருக்கீங்க, அதுக்கு ரிலவெண்ட் கேட்டகரி இது தானா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் போடணும். ஒரு மியூசிக் பற்றி பேசுகிறீங்க, ஒரு மூவிஸ் பற்றி பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சூஸ் பண்ணணும். இல்லை ஒரு ரிலீஜியஸ் வீடியோ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ரிலீஜியன்கிற கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கேட்டகரி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டாபிக் பேசிட்டு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கேட்டகரியை சூஸ் பண்ணக்கூடாது. அதனால உங்கள் சேனலே வியூவர்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட ஆடியோவை சவுண்ட் சிஸ்டம், இந்த ஸ்பீக்கரை டேர்ன் ஆன் பண்ண வாய்ப்புகள் கம்மி, அது ஆஃபில் கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும். குறைஞ்சது 3 to 5 நிமிஷம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களுக்கு இப்போ அவ்வளவுக்கு பொறுமையே கிடையாது. ஷார்ட்டர் வீடியோவாக இருக்கணும், சின்ன வீடியோவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை பார்க்குறாங்க. லென்த்தியாக போச்சுன்னா அவங்க பார்க்குறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு டைம் இப்போ கிடையாது. அதனால நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்த முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்லேயே நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுவும் அவங்கள ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண வைக்கணும். நம்ம சொல்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு அந்த 15 செகண்டில் சொல்லிட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபுல் வீடியோவை அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 3 to 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்கக்கூடாது. 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற வீடியோ குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்தால் ரேங்கிங்கில் வராது. இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காமல் பார்த்துங்க. 3 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இந்த வீடியோஸ் இருக்கணும். ரொம்ப கம்மியாக ஷார்ட்டர் வீடியோ எடுத்திங்கன்னா ரேங்கிங்கில் வராது. வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நாள் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து 1 மாதம் கழிச்சு அப்லோட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஆடியன்ஸை திரும்பி உங்கள் வீடியோவை பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நீங்கள் சொல்லணும். வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் எவ்ரிடே அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓவர் நைட் சக்ஸஸ் கிடைக்காது. பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலும் பாப்புலர் ஆகும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ரெகுலராக வீடியோ போடுங்க. குவாலிட்டியான கண்டென்ட், இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வியூவர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. உங்கள் ஆடியன்ஸ் உங்களோடய ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் இதை மறக்காதீங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் குறைஞ்சது ஹெச்டியிலையாவது அப்லோட் பண்ணணும். 4Kல பண்ணலைனாவது பரவாயில்ல, ஹெச்டியில் அப்லோட் பண்ணணும். லோயர் குவாலிட்டியில் வியூவர் பார்க்குறவங்க அவங்க யூடியூப்பில் உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணி லோயர் குவாலிட்டி பார்த்துப்பாங்க. பட் ஹெச்டிங்கிறத மறந்துடாதீங்க. ப்ராப்பராக ஹை டெஃபினிஷன் வீடியோ தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுறப்போ என்ன டாபிக் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அந்த டாப்பிக்கை விட்டு வேறு டாபிக் நீங்கள் போகாதீங்க. அதே டாப்பிக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூவர்ஸ் கிடைப்பாங்க. ஒரு டாப்பிக்லேயே வேறு டாபிக் பேசுனீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பார்க்குறவங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா அதிலேயே ஃபோக்கஸ்டாக இருங்க, அதிலேயே ட்ராவல் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஒரு வீடியோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான வியூவர்ஸ் குயிக்காக கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் எஸ்இஓங்கிறது முக்கியம். யூடியூப் எஸ்இஓங்கிறது ட்ரெடிஷ்னல் எஸ்இஓ மாதிரி கிடையாது. ட்ரெடிஷ்னல் எஸ்இஓவும் யூடியூப் எஸ்இஓவும் வேறு. இது நிறைய பேருக்கு புரியாது. ட்ரெடிஷ்னல் எஸ்இஓ கூகுளில் மட்டும்தான் ரேங்கிங் கொண்டு வரணும். ஆனால் யூடியூப்லேயும் நம்ம ரேங்கிங் கொண்டு வரணும்னா யூடியூப் எஸ்இஓ செப்பரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணி அதை பண்ணணும். யூடியூபோட எஸ்இஓவை கிளியர் கட்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கீவேர்ட் அனலைசிஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் நம்ம அந்த வீடியோவை டாப்பில் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு 24 hours நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ண 24 hours முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணணும். இமெயிலில் பிளாஸ்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட எதுவும் டேட்டா பேஸ், அதாவது இமெயில் டேட்டா பேஸ் இருந்தாலோ வேறு வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலோ எல்லாத்துலேயும் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணணும். 24 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரெண்டில் வரீங்க. யூடியூப் ட்ரெண்டு உங்களை கண்டிப்பாக டாப் பொசிஷனில் வைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆர்கானிக் ப்ரொமோஷன், மக்களாக பார்த்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வியூஸ். இது இல்லாமல் பெய்டு ப்ரொமோஷன் இருக்குது. அதாவது யூடியூப் அண்ட் கூகுள் ப்ரொமோஷன். உங்களோட வீடியோவை யூடியூப்பில் ஸ்கிப் ஆடாக கொடுக்கலாம், பம்பர் ஆடாக கொடுக்கலாம், நான் ஸ்கிப்பபிள் ஆடாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன். நீங்கள் கூகுளுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணுறப்ப ஒரு நாள்லேயே 5 லட்சம் 10 லட்சம் வியூவர்ஸ் கூட உங்களுக்கு கொண்டு வரலாம், கேரண்டியாக கொண்டு வரலாம். இந்த பெய்டு ப்ரொமோஷன் ரொம்ப எஃபெக்டிவ். நம்மளால் வீடியோவை குயிக்காக ஷேர் பண்ண முடியலை, அந்தளவுக்கு நம்மள்கிட்ட கான்டாக்ட்ஸ் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் போகலாம். இந்த பெய்டு ப்ரொமோஷன் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்டுக்காண்டியும் சில வீடியோக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க, வியூஸ் இல்லாதவங்க இந்த பெய்ட் ப்ரொமோஷனை யூஸ் பண்ணுவாங்க. பெய்ட் ப்ரொமோஷனில் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த சிட்டின்னு டார்கெட் பண்ணலாம், எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸுன்னு டார்கெட் பண்ணலாம். இதுக்கு கீவேர்டும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை பர்டிகுலர் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி, குயிக்காக பார்க்குற மாதிரி நம்மளால் செய்ய முடியும். இதுதான் பெய்ட் ப்ரொமோஷன். இது கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூடியூப் ஸ்கிப் ஆட்ஸ், பம்பர் ஆட் அண்ட் யூடியூப்பில் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இது எந்த டைப் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இதுக்கு உங்களுக்கு வியூஸ் வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானு தெரியாது, ஆனால் வியூஸ் வரும். அதிகமான ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் இந்த மெத்தடை கையாளுவாங்க. ஸோ மறக்காமல் ஆர்கானிக் ப்ரொமோஷன்,
பெய்ட் ப்ரொமோஷன் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் இல்லாதனால அவங்க பெய்ட் ப்ரொமோஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் கிடையாது, சில சேனல்ஸ் அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஆனால் காலப்போக்கில் இந்த ப்ரொமோஷன் அவங்க கண்டினியூஸாக பண்ணி அவங்களுக்கே ஆர்கானிக் சர்ச்சில் வியூஸ் வர ஆரம்பிச்சிடும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிடும். 1 இயர் 2 இயர் இவங்க பெய்ட் ப்ரொமோஷனை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு நிறைய வியூஸ் ஆர்கானிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பெய்ட் ப்ரொமோஷனை வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. ஜென்ரல் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்காக உங்களுக்கு வியூஸ் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, அதர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வரும். ப்ராடக்ட் சர்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் போகலாம். உங்கள் சேனல் பாப்புலராக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்காங்கன்னா தேவை கிடையாது. இல்லைன்னா பெய்ட் ப்ரொமோஷன் 100% சக்ஸஸ் கொடுக்கும். நிச்சயமாக அதிகமான வியூஸ் பெய்ட் ப்ரொமோஷனில் கொடுக்கும். தட் இஸ் கூகுள் ஆட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 வீடியோ பார்த்துருக்கோம். 0லேருந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் யூடியூப் சேனலுக்கு எவ்வளோ குயிக்காக கொண்டு வரதுங்கிற டெக்னிக்ஸை நம்ம இந்த 6 வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர், அதாவது 0 to 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான 6 சாப்டர் நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் mslivetechnologies.com/training இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண 6 டாபிக்ஸோட டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும். How to increase your YouTube சப்ஸ்கிரைபருங்கிற லிங்க்கில் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதில் தெளிவாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி நாங்கள் பேச போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.